ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹனி பியூட்டி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ கருணைக்கிழங்குல நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. ஸோ என்னென்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, பைல்ஸுக்கு ரொம்ப நல்லது. மோஷன் ப்ராப்ளம் உள்ளவங்கலாம் வந்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக அது அது வந்து க்யூர் ஆகும். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் 1/2 கேஜி வந்து கருணைக்கிழங்கு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பழைய கிழங்கா வாங்குங்க. ஒருவேளை பழைய கிழங்கா புது கிழங்கா தெரியல அப்படின்னா, ஸோ நீங்கள் வேக வைக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பூன் வந்து ஆயிலும் கொஞ்சம் சின்ன புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சொலையும், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா குக்கரில் விசில் விட்டுட்டு, நீங்கள் குக்கரில் விசில் விட்டாலும் சரி, இப்போ கடாயில் வேக வச்சாலும் சரி. வெந்ததுக்கப்புறம் தோலை பீல் பண்ணும்போது அந்த அரிப்புத்தன்மை வந்து கம்மியாயிரும். ஸோ நான் வந்து நல்லா அவிய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துரலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம். அதுக்கப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ புளி சின்ன ஒரு நார்மல் சைஸ் புளி வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். நார்மல் நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, தக்காளி, சின்ன வெங்காயத்தை பாதி கட் பண்ணியும் பாதி முழுசாவும் போட்டிருக்கோம். ஸோ பூண்டு ஒரு 5, 6 பல்லு, பச்சை மிளகாய். ஸோ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன்னா, ஸோ முழுசா சாப்பிட ஒரு சில பேருக்கு பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் அப்படி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் முழுசா போட்டிருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். முடிஞ்ச அளவு வந்து இந்த குழம்பு பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நல்லெண்ணெயில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை இன்றைக்கி பண்ணிவிட்டு மறுநாள் சாப்பிட்றது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ கடாயை வச்சு தேவைக்கேற்ப வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறோம். ஸோ நான் வந்து மரச்செக்கு எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா வச்சுருக்கோம்ல, ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கி விடுங்க. ஸோ இது வந்து ரொம்பவும் கருகிரவும் கூடாது, வேகாமல் இருக்கக்கூடாது. முழுசாக வேற போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஒரு கண்ணாடி பதம் வரும் இல்லைங்களா? அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கருவேப்பிலை போடுங்க. நிறைய பேர் வந்து எண்ணெயில் கருவேப்பிலை போடுவாங்க. ஸோ எனக்கு இப்போ போட தான் அதோட அரோமா கொஞ்சம் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு தெரியல. ஸோ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தக்காளி வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா? அதையும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு, ஸோ கல் உப்பு இருந்துச்சுன்னா போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம கல் உப்பு போடுறோம். தக்காளி கட் பண்ணும்போது இது எல்லாருக்கும் அசோசியலாக தெரியும். ஸோ நடுவில் உள்ள அந்த ஒயிட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ இதுவே நல்ல ஒரு குழையிற அளவுக்கு வந்து இதை வேக வச்சிடலாம். ஏன்னா நம்ம கருணக்கிழங்கு போட்டோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா, குழம்பு வந்து எப்படி தான் நம்ம கொஞ்சம் தண்ணியாக வச்சாலுமே கூட அது திக்காயிரும். ஸோ ஒரு மாவு கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால. ஸோ அதனால தான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸ்டு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மைல்டாக வந்து கருகிராமல் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா மிளகாத்தூள் வாடை வராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஸோ எண்ணெயிலேயே போடுறோம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தானே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷே எதுக்காக பண்ணுறோம்? மோஷன் வந்து லூஸ் ஆகிறதுக்கு, மோஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தானே. ஸோ அதனால் நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால நம்மளுக்கு இன்னும் அதுக்கும் வந்து சேர்த்து தான் அது ஒர்க் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ நான் புளி கரைசல் உங்களுக்கு தேவையான அளவு. ஒரு சிலவங்க நல்லா புளி சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து கருணக்கிழங்கு குழம்பு வந்து நல்ல புளிப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அரிப்புத்தன்மையை கூட எடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு புளிப்பாக சாப்பிட்டா பிடிக்கும். உங்களுக்கு புளிப்பை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. சரியா, இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் லைட்டாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. குழம்பு வந்து எப்படி வச்சாலும் கெட்டியாக திக்காயிரும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். நல்லா கொதித்து அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்த கருணைக்கிழங்க உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ ஏன்னா அந்த மசாலா நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து அந்த கிழங்குல வந்து அப்சர்வ் ஆகணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ நம்ம கருணைக்கிழங்கு குழம்பு வந்து இன்றைக்கி வச்சுட்டு சாப்பிட்றத விட, ஸோ நெக்ஸ்ட் டேலாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்லலாம் குட்டீஸ்லாம் குழம்பே லைக் பண்ண மாட்டாங்க. பட் இந்த குழம்புனா மட்டும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வந்து நான்வெஜ் தான் ஹெல்த்தி அப்படின்னா. ஸோ வெஜ்ஜில் கருணைக்கிழங்குல அத்தனை சத்துக்கள் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுங்க. மோஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க, பைல்ஸ்க்கெலாம் அவ்வளோ நல்லது. ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான். ஸோ நீங்கள் மேலே கூட வந்து கொஞ்சம் லைட்டாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.